ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது த சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன். இங்கே பாருங்கள், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? செகண்டில் ஃபஸ்ட்டு சம் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன 1, 3, 5, 7, 9, 11 இப்படியே போயிட்டே இருக்குமா ஆட் நம்பர்ஸ். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன். அப்போ நீங்கள் ஒரு இதில் ஏதாவது ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 4 நம்பர் ஆட் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 3 பார்த்தோம்னா என்ன வருது? 4 வருது. இது வந்து ஈவன் நம்பர். ஓகே, 3 + 5 பார்த்தோம்னா 8 ஈவன் நம்பர் தான் வருது. ஓகே, 7 + 9 பார்த்தோம்னா நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். 7 + 3 கூட பண்ணலாம். 10 ஈவன் தான் வருது. ஓகே, இப்போது ஏதாவது ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணி பார்ப்போமா? 3 + 5 + 7 ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வருது? 8 + 7 15 வருது. ஆனால் ஆட் நம்பர் வந்துடுது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஈவன் கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு அந்த 3 நம்பர் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆட் நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? செகண்டு, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எய்தர் ப்ரைம் ஆர் காம்போசிட்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் ஸோ ஒன். இப்போ 1ங்கிறது என்ன? 1ங்கிறது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். 1 தவிர மீது எல்லாமே ஒன்றா வந்து ப்ரைமாக இருக்கும், காம்போசிட்டாக இருக்கும். ஆனால் 1 மட்டும் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். தேர்டு, if your number is divisible by 6 then it must be divisible by 3. நம்மளுக்கு அது ரூலே அதுதானே. ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படி சொன்னால் அது வந்து 2ஆலேயும் டிவிசிபிள் ஆகணும், 3ஆலேயும் டிவிசிபிள் ஆகணும். அப்போது இது வந்து ட்ரூ. ஓகே, திஸ் நம்பர் பாருங்கள், இது என்ன படிங்க? 16,254 இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 2, 3, 6 and 9. இப்போ இது எல்லாத்துலேயுமே டிவிசிபிள் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாம் இது எப்படி பண்ணலாம்? டிவிசிபிலிட்டி ரூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா? 4th என்ன சம் கொடுத்துருக்காங்க? 16,254. இது வந்து 2ஆல் 3ஆல் 6ஆல் 9ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? இப்போது இது வந்து 4ல் முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பர். நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 0, 2, 4, 6, 8. 0, 2, 4, 6, 8ஆலெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதானே நம்மளுக்கு ரூலு. ஓகே, 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு என்ன ரூலு? நம்ம இது கொடுத்துருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 6 + 2 + 5 + 4 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 + 6 7, 7 + 2 9, 9 + 5 14, 14 + 4 18. திருப்பி 1 + 8 ஆட் பண்ணுங்கள். 1 + 8 9. அப்போ 9 இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொன்னால் 16,254 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. அப்போ 3ஆலேயும் டிவிசிபிள் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகுமா? நம்மளுக்கு ரூல்ஸ் என்ன? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் 6க்கு என்ன? அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 3ஆலேயும் டிவிசிபிள் ஆகும், 2ஆலேயும் டிவிசிபிள் ஆகணும். 2ஆலேயும் அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுது, 3ஆலேயும் டிவிசிபிள் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக 6ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போ 6ஆலேயும் டிவிசிபிள் ஆகுது. 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்க்கலாமா? 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? எகெயின் இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இந்த நம்பரில் கொடுத்துருக்க எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணோம்னா 1 + 6 + இங்கே என்ன வருதுப்பா? இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? என்ன வருது? 18 வருது. 18 இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ திஸ் நம்பர் 16,254 இஸ் டிவிசிபிள் பை 9. அப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்துலேயும் டிவிசிபிள் ஆகுது. 2ல் டிவிசிபிள், 3ல் 6ல் 9ல் இது எல்லாத்துலேயுமே டிவிசிபிள் ஆகுது. ஸோ ட்ரூ. ஆன்சர் என்ன? ட்ரூ. Next, the number of distinct prime factors of 105 is 3. Distinct prime factors of 103. இப்போ 103க்கு இது கண்டுபிடிக்கலாமா? சாரி, 105. 105க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? சாரி, ஜஸ்ட் கோல்டாக இருக்குது. 105. இப்போது இது இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா இது ஈவன் நம்பரில் முடியல. அப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா நம்ம எப்படி செக் பண்ணலாம்? இதை டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 0 1, 1 + 5 6. அப்போ டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன வரும்?
3 3s are 9, பேலன்ஸ் 1, 3 5s are 15. இப்போ இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 3 + 5 பண்ணிங்கன்னா 8 வந்துடுது. நோ டிவிசிபிள் ஆகாது. அப்போ 5ஆல் டிவிசிபிள் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 7s are 35. ஓகேவா? அப்போ டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105 என்ன? 3 5 7. நம்பர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105 இஸ் 3. கரெக்டாக நம்மளுக்கு 3 டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது இதில் 2 5 வந்திருந்தாலும் நம்ம கவுண்டிங் 1 தான் எடுத்துக்கணும். 2 7 வந்திருந்தாலும் எத்தனை 5 எத்தனை 7 வந்தாலும் கவுண்டிங் வந்து 1 தான் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இப்போது 4th சம் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு சம்மில் 4th பார்த்தோம் இல்லையா? த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் இஸ் 2. இப்போ பாருங்கள் 1000 நம்ம பண்ணி பார்த்தோம். 1000 தான் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். இப்போ 1000க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது 3 2 வந்திருக்கு, 3 5 வந்திருக்கு. ஆனால் நம்ம கவுண்டிங் என்ன எடுத்தோம்? 2ங்கிறது 1, 5ங்கிறது 1. டிஸ்டிங் ஃபேக்டர்ஸ். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா அதுதான் மீனிங்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எவ்வளோ 2s இருந்தாலும் நம்ம 1 தான் கவுண்டிங் எடுத்துக்கணும். எவ்வளோ 5 இருந்தாலும் 1 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஆன்சரு? த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் இஸ் 2ன்னு வந்திருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன் குட்டீஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.